தொடர்பாக நம்மோடு அரசாங்கத்தோடு தொடர்ந்து பயணித்த நல்லவந்த உமாப்பள்ளி வாரம் தேசவாசிகள் இணைந்து இன்றைய தினம் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றனர். 2500 மாணவர்களில் 709 மாணவர்கள் இந்த வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாடசாலை கல்வியை பாடசாலை வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான பாதணிகளை வழங்குவதற்கு வெள்ளவத்த உமாப்பள்ளி வாயல் வந்திருப்பது நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த அனர்த்தத்தின் கூடாக இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் கூடாக மாத்திரம் முடியாத ஒரு விடயம். எனவே கண்டிப்பாக இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையில் தொடர்ந்து பலரும் ஒத்துழைத்து வருகின்றார்கள். சர்வதேச நாடுகளும் ஒத்துழைத்து வருகின்றது. எனவே அவர்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே இன்றைய தினம் இந்த பாடசாலைக்கான குறிப்பிட்டதை போன்று 2500 மாணவிகள் இந்த பாடசாலையிலே கல்வி கற்பதாகவும் இதில் 709 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். எனவே பாதிக்கப்பட்ட இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகளுக்கான பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கான பூரண ஒத்துழைப்பை வெள்ளவந்த ஜும்மா பள்ளி நிர்வாகம் அவர்களுடைய மஹல்லாவாசிகள் ஏற்றுக்கொண்டு அதற்கான அந்த பாதணிகளை பெறுவதற்கான கூப்பன் அல்லது அந்த சீட்டை இங்கு வழங்கி இருக்கிறார். அதனோடு இணைந்து இன்னொரு விடயத்தையும் வெள்ளவந்த ஜும்மா நிர்வாகத்துக்கு பாதணிகளோடு இணைந்து மாணவிகளுடைய சீருடை தேவையையும் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தருவதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் எப்போது ஒத்துழைத்திருக்கிறார்கள். ஜஸாக்கல்லாஹு கைர். நன்றியை நாங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே even they were destroyed. So we have a challenge of how to give the textbooks. Again, for the second round we had to order and get it and distribute. So today we are very happy to have this occasion with the help of with the intervention of Ministry of Disaster, Religious and Cultural Affairs. We thank the Vellavatha Jummah Masjid for coming forward in helping us in this regard. May Allah subhanahu wa ta'ala bless you all and each and everyone who were part and parcel of Cultural Affairs. Mr. Munir Mulafar, the Director of Department of Muslim Religious and Cultural Affairs, Mr. M.S. Nawaz, the Assistant Director of Department of Muslim Cultural Affairs, Mr. Ala Ahmed, the Chairman of Vellavatha Jummah Masjid, Al-Hajj P. Khan Rizvi, President and Board of Trustees of Vellavatha Jummah Masjid, all the distinguished guests representing the ministry as well as Jummah Masjid, as well as Mr. Roshan, who is coordinating this contribution, our deputy principals, vice principals. So from the time that the students were affected, as a school, we were helping them. Alhamdulillah, with the help of Allah subhanahu wa ta'ala, we could find donors, we could give gift packs for each and every affected family. One family, we could provide them with one gift pack. Alhamdulillah, we supported that way. The next was getting them down to school. So, we planned for getting uniforms as well as shoes. The government will provide, sir, but we don't know how long the process will. Thank you.
for the translation.